வணக்கம். பணிவிடை மலர்வனம் சரியில்ல. அனுப்பமா காலேஜுக்கு வராங்க. வந்துட்டு என்ன டென்ஷனாக இருக்காங்க எல்லாருன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க சேரனோட விஷயத்த கஞ்சா வச்சது போலீஸ்காரங்க வந்துட்டு போனது, அவர் சஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாமே அண்ணனோட வேலை தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக சேரன் இவங்கள பார்த்துட்டு அவர் பக்கம் தூரம் போய்ட்றாரு. இவங்க கிளம்பிடுறாங்க. இவர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. எவனோ வந்துட்டு லிஃப்ட் கேட்டான். அவன் தான் என்னோட பேக்கில் கஞ்சா வச்சிருக்க போனது. ஆனால் அவனை நான் பார்த்ததே இல்லை. ஏதோ வழியில் லிஃப்ட் கேட்டானேன்னுட்டு அவனுக்கு லிஃப்ட் கொடுத்தா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அன்பு ஃபோன் பண்ணுறாங்க சேரனுக்கு. இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் அக்காவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, தெரியாமல் பார்த்துக்கணுன்ட்டு ஃபோனை ஆன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, ஏதாவது பிரச்சனைடானிட்டு எங்கே இருக்கிறேன்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், காலேஜில் தான் இருக்கேன்னுட்டு. அதை கேட்டு இல்லைடா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, அதனால தான் நான் ஃபோன் பண்ணனான்ட்டு. அப்போ அவர் ஸ்பீக்கரில் போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சொல்கிறாங்க, எல்லோரும் காலேஜில் தான் இருக்கேங்க்கா, அவன் நல்லா தான் இருக்கான், நாங்களாம் நல்லா தான் இருக்கோன்ட்டு ஒரு வழியாக சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிடா எனக்கு இப்போ தான் சமாதானமாக இருக்குதுன்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணுன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. அனுப்பமா வீட்டுக்கு வந்துட்டு தூக்கம் வராமல் அதுக்கு இதுக்கு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் கதிர்கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலை பண்ணடா, இதுக்கு மேலே அவன் காலேஜுக்கு வரமாட்டான் தானேன்ட்டு. அது சஸ்பெண்டெல்லாம் பெரிய விஷயமாம்மா, சின்ன விஷயம், இதுக்கப்புறம் அவன் வரந்தாரம் போனான்ட்டு. நமக்கு இதெல்லாம் சின்ன விஷயம்டா, அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். மிடில் கிளாஸ்க்குலாம் அவங்களுக்குலாம் படிப்பு தாண்டா முக்கியம், படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணும், அதனால் இது அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்கும். நீ இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் பாதிப்பு வந்திருக்குன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இவர் குஷியாயிடுறாரு. சேரன் லேட்டாக வராரு வீட்டுக்கு. ஏன்டா இவ்வளோ லேட்டுன்ட்டு கேட்குறாங்க. வேலை ஜாஸ்திக்கா அப்படின்ட்டு. அப்போ இவங்க பேக் எடுத்து பார்க்குறாங்க. பேக்கில் பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்குது. என்னடா சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டு. ஆமாங்க்கா வேலை ஜாஸ்தி, அதனால தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து மறந்துட்டு இருக்கேன்ட்டு. சரிடா நீ போய்ட்டு கை கால் முகம் கழுவிட்டு வந்துட்டு இவங்க தோசை பண்ணி போட்டுக்கிட்டே இவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஒன்று நினச்சி, அதனால தாண்டா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு சமாதானம் ஆச்சுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு இவர், நீ எனக்கு அக்கா இல்லை அம்மா அக்கா, அதனால தான் நான் உனக்கு எதுவுமே சொல்லாமலே தெரிஞ்சதுன்ட்டு இவர் உருகி போகிறாரு. பொழுது விடிஞ்சு சேரன் வராரு. அவங்க ஃப்ரெண்டுங்களை வந்து பார்க்குறாரு. என்னடா காலேஜுக்கு போகிற மாதிரி வந்துட்டு அவனை தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்குதுன்ட்டு. என்னடா பண்ணுறது, எங்கள் அக்கா சாப்பாடு கட்டி கொடுத்துட்டா, நான் ஃபுல் டே ஒரு 15 நாள் வரலாம் எப்படியாவது சமாளிக்கண்டா, வெளியில் அங்கேயும் இங்கே சுற்றிட்டு தான் நான் வீட்டுக்கு போனோம், அப்போ தான் அக்கா நம்புவா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யாருன்ட்டு அவனை நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு. அப்போது இந்த விஷயம் எதுவுமே எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் வீட்டில் அன்புக்கு சேரன் பேரில் ஒரு போஸ்டர் வந்துருக்குதுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு போஸ்ட்மேனு. இவங்களை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதை பார்த்து இவங்க ஷாக்காக வராங்க. சாயங்காலம் ஆகுது. சேரன் வீட்டுக்கு வராரு. அக்கா வேலை ரொம்ப ஜாஸ்திக்கா, காலேஜில் விளையாடிட்டு வந்து அதான் டயர்டாக இருக்குது, ஒரு டீ போட்டுட்டு வான்ட்டு அவங்களும் டீ போட்டு எடுத்து வந்து லெட்டரை வச்சு கொடுக்குறாங்க. இவர் எடுத்து பார்த்து ஷாக்காக வராரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, என்னடா விஷயம், எதுக்காகடா அப்படி வந்துருக்குது, எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னுட்டு. அவர் சொல்ல மாட்டாரு. நான் பண்ணாத தப்புக்காக என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. இவங்க அடிக்கிறாங்க. என்கிட்ட பொய் சொல்கிறியா, சொல்லுடா உண்மையை, எல்லா விஷயத்த சொல்கிறானோன்னு. அதுக்கப்புறமா அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ அது கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. நீ சொல்கிறத பார்த்தாக்கா எவனோ வந்து லிஃப்ட் கேட்டானாக்கா எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு, அதுதான்க்கா யாருன்னு தெரியலன்ட்டு இவர் சொல்கிறாரு. நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், நீ கவலைப்படாத, நான் பிரின்சிபால்கிட்ட வந்து பேசுகிறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ப்ரோமோவில் கதிர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். போலீஸ் ஸ்டேஷனில் இவர் தான் கஞ்சா வச்சிருப்பாருன்ட்டு இதை கணேஷ் பார்த்துட்டாரு. அதை வந்துட்டு அன்பு வீட்டில் சொல்கிறாரு. அது கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.